நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களில், பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆமென். இன்று பயம் என்பது மனிதனை ஆட்டி படைக்கிறது. இதில் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் விலக்கு அல்ல. இவர்களுக்கும் பல விதங்களில் பயங்கள் உண்டு. அதாவது எதிர்காலம் குறித்து பயம், பிள்ளைகளின் எதிர்காலம், படிப்பு குறித்ததான ஒரு பயம், வேலையை பற்றியதான ஒரு பயம், வியாதிகளை குறித்து ஒரு பயம், தொழில்கள் பிஸ்னஸ் குறித்து பயம், சிலருக்கு தமது விரோதிகளை எனிமைகளை குறித்து பயம். இப்படி அமைதியின்றி நிம்மதி இல்லாமல் பலவித பயங்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயப்படுதல் வேண்டும், அவரது வழிகளில் நடக்க வேண்டும். அதாவது தேவ சித்தம், தேவ வழிகளில் நடப்பது கிடையாது ஜனங்கள். சிலர் ஆலயம் சென்று தேவ சமூகத்தில் மிகவும் பயபக்தியுடன் காணப்படுவார்கள். வெளியே சென்றதும் துணிகரமாக பாவத்தில் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு திடீர் சோதனை, பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் வரும்பொழுது பயம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு பயந்து, தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது அவன் தேவனால் நடத்தப்படுகிறான். தேவனுடைய பாதுகாப்பு அவனை சூழ்ந்து கொள்கிறது. தனது சுய இஷ்டத்தின்படி அல்ல, தேவ சுய இஷ்டத்தின்படி, தனது சுய பலத்தில் அல்ல, தேவ சித்தத்தின்படி நடக்கும்போது அவனிடம் பயம் என்பது இருக்காது. தேவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மனிதன் மட்டுமே பூரண இளைப்பாறுதல் அடைகிறான். நாம் யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களின் நிலையின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்கள் இரண்டிலும் பூசப்பட்ட இரத்தத்தின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதமும் சரித்திரமும் நமக்கு உணர்த்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, பயம் என்ற கொடிய நோயாகிய வியாதிகளை குறித்தும், எதிர்கால வாழ்க்கை, பிஸ்னஸ் குறித்தும், இப்படி பலவித பயங்களால் வாடிக்கொண்டிராமல், இயேசுவின் இரத்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லது. அன்று முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதுகாத்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இன்றும் நமக்காக அடிக்கப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லது. பயப்படவே வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமென். God bless you.